முன்பாக நாம் ஒரு பகுதியை வேதத்திலிருந்து எடுத்து சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. ஏசாயா 54 10 முதல் 14. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? ஏசாயா 54. அனைவரும் இணைந்து அதை உற்சாகமாக சத்தமாக வாசிக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படி இருந்தாலும் நம்முடைய முடிவு எப்படி என்று நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. வசனம் தெரியல, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் எங்க ஆரம்பிச்சோம், எப்படி ஆரம்பிச்சோம், எந்த குடும்ப சூழ்நிலையில் ஆரம்பிச்சோன்னு பெருசு கிடையாதுங்க. ஹல்லேலூயா. உண்மைதானா? எப்படி முடிப்போம் என்பதுதான் முக்கியம். அழகான 3 பெண்களை குறித்து நமக்கு நம்முடைய தலைவி அவர்கள் எடுத்து சொன்னாங்க இல்லையா? கானானிய பெண், சமாரிய பெண், மரியாள் என்கிற பெண். அவங்க எப்படி வாழ்க்கை ஆரம்பிச்சாங்கன்னு பிரச்சனையே கிடையாது. பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அது ஒதுக்கப்பட்டவர்களாக, டபுளி அப்ரஸ், ஒதுக்கப்பட்டவர்களிலும் ஒதுக்கப்பட்டவள். எப்படி இருந்தோம், எப்படி ஆரம்பிச்சோம் என்பது தேவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல. எப்படி முடிக்க போறோம் என்பதுதான் முக்கியம். இந்த வசனம் சொல்லுகிறது இல்ல, வசனம் வாசனம் பார்த்தீங்களா? என்ன 3 வார்த்தைகள் சொல்லப்படுது. எப்படிப்பட்ட அந்த பெண்ணை இங்க இஸ்ரவேலை கொடுக்குறாங்க. பட் ஒரு பெண்ணாக இந்த தேசத்தை பார்த்து சொல்றாங்க, சிறுமைப்பட்டவள். முதல்ல என்ன சொல்றாங்க? யாரா அவள்? சிறுமைப்பட்டவள். 2வது யாரா அவள்? பெருங்காற்றினால் அடிக்கப்பட்டவள். அவ்வளோ சோர்வு, அவ்வளோ பலனெல்லாம் குன்றி போன ஒரு பெண். 3வது தேற்றவற்றவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட நம்மகிட்ட இல்ல. எப்ப ஆறுதல் சொல்வோம்? பரவாயில்லப்பா, உனக்கு இது இருக்குதுல்ல, இதை பார்த்து ஆறுதல் பட்டிருக்கோம். ஒரு கணவனை இழந்து நின்றாங்கன்னா உனக்கு மகன் இருக்கானே, சந்தோஷமா இரு. ஒரு பணத்தை தொலைச்சோம்னா உனக்கு சொத்து இருக்குதே, தைரியமா இது. ஏதோ ஒன்று இருக்கிறதை பார்த்து நம்ம ஒருத்தர் என்ன பண்ணுவோம்? நம்ம ஆறுதல் படுத்துவோம். ஆனா இங்க சொல்லுது தேற்றரவு அற்றவள். அவள் ஆறுதல் படுத்துவதற்கு, அவளை தேற்றுவதற்கு என்று எந்த வார்த்தையும் கண்டுபிடிக்கவே முடியல. சிறுமைப்படுத்தப்பட்டவள், தள்ளப்பட்டவள், மறக்கப்பட்டவள். நீங்க முன்னாடி இந்த அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா பிள்ளை பெறாத மலடி என்று பெயர் பெற்றவள். மலட்டுத்தனத்தினாலே வாழ்க்கை நொந்து போயிருந்தவள், கைவிடப்பட்ட மனநொந்து போன ஒரு ஸ்திரீ, இளம் பிரயாயத்திலேயே விவாகம் செய்தும் தள்ளிவிடப்பட்டவள், நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே தள்ளப்பட்ட அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றினால் அடிக்கப்பட்டவளே, தேற்றவட்டவளே, இதோ நான். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? இதோ நான். நம்மளுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு தலைகீழா இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மத்தியில் நின்று கொண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசம் உள்ளவைகளாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன் அஸ்தி பாரங்களை நீல கற்களை போல மாட்டுவேன். உன் பலனிகளை பளிங்கு கற்களை போல, உன்னுடைய வாசல்களை மாணிக்க கற்களை போல, உன்னுடைய எல்லா மதில்களையும் விலையேற பெற்ற கற்களை போல நான் மாற்றி உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன்.
கரங்களை தட்டி இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. Hallelujah. It doesn't matter how we came today for this meeting. இன்றைக்கு இந்த கூடுகைக்கு எப்படி வந்தோம் என்பது ஒரு கருத்து, ஒரு முக்கியத்துவம் அல்ல. இன்றைக்கு நம் மத்தியில் நின்று கொண்டு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பற்றி கொண்டு நாம் கடந்து செல்வோமாக. அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுகிறேன், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறேன். தேவன் ஒருத்தினுடைய சூழ்நிலைகளை மாற்றும் போது மாறுகிறது அவர்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்கள் சுத்தி இருக்கிற கல்லு கூடங்க. ஹல்லேலூயா. அவங்க வீட்டில் இருக்க சுவர் கூட மாறுது. ஹல்லேலூயா. நம்மளுக்கும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றுவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இது எப்படி நீ ஒரு கேள்வி கேட்கலாம். இதனுடைய இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீ என் கண்ணுக்கு முன்னாடி ஆவியானவர் கொண்டு வருகிறார். உண்மையாகவே சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண், பெருங்காற்றினால் அடிக்கப்பட்ட ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையை தேற்றுவதற்கு, நம்பிக்கை கொடுப்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லாத ஒரு நிலை. அவள் வாழ்க்கையும் உடைந்து போயிருக்கிறது. அவள் வாழ்ந்த தேசமும் அழிக்கப்பட போகிறது. As a person, ஒரு தனித்துவ ஒரு பெண்ணாக அவள் வாழ்க்கைக்கு சொல்லிக்கூட மரியாதையாய் தலை தூக்கி ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவளுக்கு இல்லை. ஏன் அந்த வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க நமக்கு தெரியல. பேக்ரவுண்ட் வேதம் நமக்கு சொல்லவில்லை. அவங்க வாழ்க்கை தான் இப்படி இருக்குது அப்படின்னா அவங்க தேசமும் அழிக்கப்பட்டு போகிறது. ஒருவரும் உயிரோடு வைக்கப்படக்கூடாது என்று பரலோகமே தீர்மானிச்சிருச்சு. அதான் முக்கியம். இன்னைக்கு யாரு தீர்மானித்தா? பரலோகமே தீர்மானிச்சிருச்சு. நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, கேஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போறோம், அங்க நம்மளுடைய கேஸ் தோத்து போயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஹை கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு இந்த கேஸ்ல நியாயம் கிடைக்கல, எனக்கு நியாயம் வேண்டும் என்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நம்ம இழந்து போனாலும் நம்ம எங்க பண்ணலாம்? ஹை கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணலாம். அந்த ஹை கோர்ட்டும் உங்களுக்கு சாதகமாக ஒரு நியாயத்தை கொடுக்கல, அப்ப நம்ம இந்திய குடிமகனாக நம்ம என்ன செய்யலாம்? சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம என்ன பண்ணலாம்? நியாயத்துக்காக கேட்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுமே உங்களுக்கு நியாயம் கொடுக்கல, எங்க போக முடியும்? எங்கேயாச்சும் போக முடியுமா? இந்தியாவில் இருந்தா, இந்திய குடிமகனாக இருந்தால் கடைசியா நீங்கள் நானும் போய் வாதாடக்கூடிய ஒரு இடம் சுப்ரீம் கோர்ட். அப்படி இல்லைன்னா பரலோகம். ஓகே, கிறிஸ்தவர்கள் என்றால் நமக்கு தெரியும், எங்கேயுமே நியாயம் கிடைக்காதுன்னா எங்க நமக்கு நியாயம் கிடைக்கும்? பரலோகத்துல. இப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பரலோகமே தீர்மானிச்சிருச்சு, இந்த தேசத்தின் குடிகள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும். ஒருவனும் ஒருத்தியும் ஒரு மிருக ஜீவனும் உயிரோட காக்கப்படக்கூடாது, முழுவதும் அழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது தேவனுக்கு சாபக்கேடாக இருக்கிறது. The situation, இதான் அந்த சூழ்நிலை. இந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த ஸ்திரியை பார்க்கிறோம். இப்ப கெஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாமா அந்த அம்மா யாருன்னு? அந்த அம்மாக்கு ஒரு நான் பேர் வைக்கிறேன். she is a rarest gem, rarest or உங்களுக்கு ஒரு க்ளூ. ரேரஸ்ட், ஒரு தெரிந்தெடுக்க முடியாத ஒரு வினோதமான ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு முத்தை போல இருக்கிற ஒரு பெண். அவங்க பேர் இங்கிலீஷ்ல 6ல ஆரம்பிக்கும். 5ல ஒருத்தியாக, 3ல ஒருத்தியாக, 2ல ஒருத்தியாக நின்ற ஒரு பெண். அழகா சொல்லிட்டாங்க, ராகாப். கரங்களை தட்டுவோமா இந்த பெண்ணுக்கு? அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, ராகாப் என்னும் வேசி. வேற எந்த அடையாளத்தையும் யாக்கோபு பரிசுத்தவான் கூட புதிய ஏற்பாட்டுல அந்த அம்மாக்கு வேற அடையாளத்தை கொடுக்கல. அவங்க சொல்லப்படுவது ராகாப் என்னும் வேசி. ஆனா அந்த அம்மா எழுந்து நிக்கிறாங்கங்க. சிறுமைப்படுத்தப்பட்ட பெண்ணு தான், பெருங்காற்றினால் அடிக்கப்பட்ட பெண்ணா தான் இருந்திருக்கணும். ஒரு வேசிக்கு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவா இருந்திருக்கும்? தேற்றவற்றவளாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி, நமக்கு வேதத்தின் 10 பக்கத்தில் எழுதியிருக்கிறபடி அவளுடைய மதில்களை எல்லாம் தேவன் விசேஷித்தவைகளாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு விசுவாசம் வருதா? நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இல்லைங்களே. ராகாவுக்கே அந்த சிச்சுவேஷன். கானானிய பெண்,
கானானியன் ஒருவனும் அவன் தேசத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. சகரியாவின் புஸ்தகம் கடைசி வசனம், கடைசி அதிகாரம், கடைசி வசனம் சொல்லுகிறது, அதில் கானானியன் ஒருவனும் பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒரு கானானியனும் வரக்கூடாது. கானானியர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். இந்த பெண் யார்? ஒரு கானானிய பெண். இந்த பெண் யார்? ஒரு சாபக்கேடான ஒரு பெண். தேவனுடைய இஸ்ரவேலுடைய கண்களிலே மட்டுமல்ல, அவளுடைய சமுதாயத்திலும், கானானிய சமுதாயத்திலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் அவள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படி தீர்மானிக்கிறாள். இன்றைக்கு என்னுடைய இந்த தியானத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க விரும்பினால், ஐ வில் கால் இட் ரிவர்ஸ். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை சொல்லுவோமா? ரிவர்ஸ். ரிவர்ஸ், மாற்றணும், மாற்றுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மாற்றத்துக்கு இன்னைக்கு ரெடியா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய ஊழியக்காரை சொன்னாங்க பார்த்தீங்களா, சமுதாயம் நமக்கு உதவி செய்யும், குடும்பம் நம்மளை தூக்கி விடும், அவங்க நம்மளை பாராட்டுங்க. டோன்ட் வெயிட். மற்றவர்களுக்காக வெயிட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்களும் நானும் நம்மளுடைய தலையெழுத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைகளை மாற்றும்படி இன்றைக்கு எழுந்திருக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I will rise up to reverse my situation. Hallelujah. Even if heaven has come with a verdict, பரலோகமே ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்திருந்தாலும், அதான் இன்னைக்கு உங்க ஹைலைட்டுங்க. பரலோகமே நியாய தீர்ப்பை கொடுத்து இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ஒருத்தரும் ஜீவனோடு இருக்கக்கூடாது என்பதை பரலோகம் சொல்லி இருந்தாலும், ராகாப் என்கிற பெண் சொல்றா, I will reverse that verdict. Hallelujah. அந்த அம்மா சொல்றாங்க, நான் மாத்துவேன். ஏன்னா அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவ குறித்து வெளிப்பாடு இருந்திருக்கணும். கிறிஸ்துவ குறித்து வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டில் இல்லாத பொழுதே ஒரு பெண் தன் தலையெழுத்தை மாற்ற முடியுமானால், தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் சகோதரனையும் தன் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே காக்கும்படியான ஒரு அறிவும் ஒரு விசுவாசமும் ஒரு தைரியமும் அந்த பெண்ணுக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்குமானால், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பரலோகத்தினுடைய தரிசனத்தை பார்த்திருக்கிற நீங்களும் நானும் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்ற விசுவாசம் உண்டா நமக்கு? ஹல்லேலூயா. பெண்களே, உங்களுக்கு உண்டா? ஹல்லேலூயா. எந்த சிச்சுவேஷனையும், எந்த கணவனையும், எந்த மனுஷனையும், எந்த பிள்ளையையும், எந்த பிசினஸையும், எந்த ஊழியத்தையும் இனி இது தலை தூக்காதுன்னு நீங்க கையை கழுவாதீங்க. ஆமென். நீங்க ஒரு முடிவை எடுக்காதீங்க. ஏனென்றால் ராகாப் என்ற பெண் அந்த முடிவை எடுக்கல. ஹல்லேலூயா. ராகாபுக்கு எந்த சுவிசேஷகனும் போய் பிரசங்கம் செய்யல. யோனாவை போல நினிவேல சென்று பிரசங்கம் பண்ணினது போல எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எரிகோல போய் பிரசங்கம் பண்ணதா நமக்கு இல்ல. யாரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்ற ஒரு சத்தத்தை ராகாபின் காதுகள் கேட்கல. உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற ஒரு வாக்கு தத்தத்தை ஒருத்தரும் ராகாபுக்கு கொடுக்கல. ராகாப் கேட்டதெல்லாம், ராகாப் ஃபீல் பண்ணதெல்லாம், இந்த தேசம் இஸ்ரவேலுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. அவர்களை குறித்து இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கேள்விப்பட்டு அவங்களுடைய தைரியம் எல்லாம் அற்று போன ஒரு நிலை. இந்த இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு பயங்கரமான கிரியைகளை செய்தார் என்பதை கேள்விப்பட்டு இவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலை. உனக்கு நம்பிக்கை உண்டு என்று எவரும் சொல்லல. இந்த பெண்ணை அந்த தீர்மானத்தை எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தை பரலோகம் மதிச்சுச்சா மதிக்கலையா? சொல்லுங்க. அந்த பெண்ணுடைய அந்த ஆசையை பரலோகம் கிராண்ட் பண்ணாங்களா? பிதாவானவர் எஸ் சொன்னாங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு திக்கு தரிசனமாக நான் சொல்லட்டும், நீங்கள் கொடுக்கிற கோரிக்கைகளை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக தைரியத்தோடு கிருபாசனத்திலே வந்து நின்று கொண்டு நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு பரலோகம் என்ன சொல்லும்? ஆமென் என்று சொல்லும். ஹல்லேலூயா. You are called to reverse your future. உங்க எதிர்காலத்தை திருப்பும்படி அழைக்கப்பட்ட பெண்கள் நீங்களும் நானும். ஆமென். நம்மளுடைய குடும்பத்தின் தலையெழுத்தை திருப்பும்படி அழைக்கப்பட்டவர்கள். இப்படிதாங்க நடக்கும்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, இப்படி நடக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் குடும்பம் தெருல வந்து நிக்கும்னு சொல்றாங்க, சொல்லுங்க நிக்காது. தெருவுல நிப்போம் எதுக்கு? மகிமையை படுத்தும்படியாக.
அவர் செய்த மகிமையை பிரஸ்தாபப்படுத்தும்படியா நிற்போம், தலை குனிவதற்கு அல்ல. ஹல்லேலூயா. சோ இந்த 5 விரல்கள் ஒரு 5 வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 5மே ஆங்கில வார்த்தைகள். 6ல ஓகேங்களா, ராகாப் the woman who reversed her future, எதிர்காலத்தை திருப்பின ஒரு பெண். முதலாவது பாத்தீங்கன்னா she was a rebel. அவள் ஒரு சமுதாயத்திலே சராசரியான ஒரு பெண்ணாக வாழல. ஏன்? அவங்க ஒரு வேசி. எல்லா பெண்களுமா வேசித்தனத்தை ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறாங்க? இல்ல இல்ல, சமுதாயத்தில் ஒரு சின்ன குரூப் தானே. ஏன் எதுக்கு அதெல்லாம் நீங்க சொல்ல வரல. அவள் அந்த தொழிலை செய்கிறவளா இருந்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ மற்ற பெண்களை போல ஒரு என்ன சொல்றது, ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு சராசரியான ஒரு பெண் எதிர்பார்க்கிற வாழ்க்கை இந்த பெண்ணுக்கு இல்லை. She was a rebel. No matter the reason behind it, we have no idea. ஆனால் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக, புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக, சமுதாயத்தில் முரண்டு படிக்கிற ஒரு பெண்ணாக தான் அவள் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் முதலாவதாகிய பெண் தேவனுக்கு விரோதமாய் என்ன பண்றாங்க? முரட்டாட்டம் செய்கிறார்கள். முரட்டாட்டம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தையை மீறுறது. அவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல், தேவன் சொன்ன வார்த்தையை அந்த ஒரு கனமான ஒரு பொருளாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை சந்தேகப்பட்டு அதை மீறுகிற ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு பெண்ணாக தான் நம்மளுடைய இனம் ஆரம்பிச்சோம். Women were rebellious. The first rebellion யார் தான் பண்ணா? ஹியூமன் கைண்ட்லயே விமென் தான். ஆதாமுக்கு முன்பாக முதலாவது தேவனுக்கு விரோதமாய் முரண்டு பண்ணது யாரு? பெண். ஒதுக்கப்பட்டவள், தள்ளப்பட்டவள். பரலோகத்தினால நம்மளுக்கு நான் யோசிக்கும் போதே எனக்கு வேதனையா இருக்கும். ஏன் இந்த பெண் இப்படி செய்தாள்? ஆண்டவரை கேட்கிறாள், what have you done? என்ன செய்தாள் பெண்ணே? ஏன் இப்படி செய்தாள்? உனக்காக நான் வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கீழே போட்டு உடைச்சிட்டியே. நான் உனக்கு துணையாக தானே உனக்கு ஆதாமுக்கு கொடுத்தேன். தனிமையாய் இருக்கிற ஆதாம் தனிமையாய் வாடக்கூடாது என்று அவனுக்கு ஒரு ஏற்ற துணையாக கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்கள் சொல்வது போல சிலர் சொல்வது போல, நம்ம குடும்பத்தில் சொல்ல மாட்டாங்க, இந்த உலகத்தார் சொல்வது போல, இவள் எனக்கு துணை அல்ல, இவள் எனக்கு வினையாக வந்திருக்கிறாள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிதான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை மாறி போய்விட்டது. ராகாப் உடைய வாழ்க்கை சீர்குலைந்து போய்விட்டது. சீராக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதை வேணா நம்ம திரும்ப பெற்றுக்கலாங்க. ஒரு பெண் தன்னுடைய வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணா திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு வேசியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாள் என்றால் அவளுடைய டிக்னிட்டியை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியுமா? இது irreversible change. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ் கட்டி உருகுனா தண்ணியாகும், தண்ணியை திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா ஐஸ் ஆயிரும். இந்த என்ன பண்ணா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், கரெக்ட்டுங்களா? ஆனால் there are other chemical reactions. நம்ம அதை என்ன பண்ண முடியாது? ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நடந்துச்சுன்னா நடந்தது தான். irreversible action. அப்போ ராகாபுடைய வாழ்க்கை என்ன சிச்சுவேஷன்ல போய் இருக்குது? irreversible. அவளுக்கு இனி ஒரு நல்ல குடும்பம் அமைத்து பிள்ளைகளை பெற்று ஒரு நல்ல குடும்பத்தை கட்டலாம் என்கிற ஆசை கூட இப்ப என்ன இருக்காது? இல்ல. அதுக்கு வாய்ப்பும் இல்ல கண்ணா, வாய்ப்பே இல்ல கண்ணா. அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனா அந்த நிலையில தான் அந்த பெண் சொல்றாங்க. அது வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் எடுத்து வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அடுத்தது வாசிங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா.
முதல்ல இந்த ராகாப் ரிபலா இருக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது அவங்க பாத்தீங்கன்னா தேவனையும் அவருடைய வல்லமையையும் அறிக்கையிடுகிற ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. இவர்களை பார்த்து தன்னுடைய அவல நிலையை, தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய பின்னணியத்தை, தன்னுடைய தோல்விகளை இந்த ராகாப் சொல்ல வேண்டிய அவசியமும் அநேகத்துல பெண்களாகிய நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்மளுடைய நெகட்டிவ்ஸையே ப்ளோ அப் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன் மற்றவங்க ப்ளோ அப் பண்றாங்க, நம்ம அதை பார்த்து நம்ம அதை நம்பிட்டு இருக்கிறோம். ராகாவுக்கு தெரியும், ஏன் நிலைமை எனக்கு தெரியுங்க, அதை பத்தி நான் பேச வரல. ராகாப் பாருங்க எதை மட்டும் தான் பேசுறாங்க, 10ஆம் வசனத்துல யாரை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க, தேவனையும் தேவனுடைய கிரியையை மட்டுமே உயர்த்தி பேசுகிறார்கள். அருமையான பெண்களே, இந்த 2026ஆம் ஆண்டு நம்மளுடைய எதிர்காலத்தின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய என்னுடைய நாவிலே தேவனுடைய நாமமும் அவரை உயர்த்துகிறவைகள் மட்டுமே இருப்பதாக. ஹல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்து சிச்சுவேஷனை சொல்லாதீங்க, நமக்கு தான் நல்லா தெரியும். நீ படிக்கவே மாட்ற சொன்னாதான் தெரியுமா, கீழ்ப்படியவே மாற்ற நமக்கு தான் தெரியும்ல, திருப்பி சொல்லணும் அதை. அப்ப அதோட நிப்பாட்ட மாட்டோம், அடுத்து வர ஒரு வார்த்தை வந்துடும். தேவையா? கீழ்ப்படிய மாற்றன்னு ஃபுல் ஸ்டாப் போட்ட கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் தேவையில்லாத விசுவாசம் இல்லாத சாபமான பல வார்த்தைகள் கோர்வையா மடமடன்னு வாயில வந்துடும். அதனால தெரிஞ்ச விஷயங்களை கணவனை பார்த்தும் பிள்ளைகளை பார்த்தும் சொல்லாமல் தவிர்ப்போமாக. நான் சொல்றத ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டாரு, தெரியும் தானே, நமக்கு ஏன் சொல்லணும்? அதை அவர் இஷ்டத்துக்கு தான் முடிவெடுப்பாரு, தெரியும் தானே, ஏன் சொல்லணும்? தெரிந்தவைகளை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை சொல்லுவதை தவிர்க்க நம் நாவுக்கு பயிற்சி கொடுப்போமாக. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ஐ டெல் யூ. விமன் நமக்கு வாயை வச்சுட்டு, என்னைய சொல்றேன் நான், எனக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருக்கவே முடியாது, பேசிதான் ஆகணும், இல்லைன்னா மண்டை வெடிச்சிடும். மைண்ட்ல இருக்கிறது என்னதான் பண்ணியாகணும், எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் ஆகணும், சொல்லாட்டினா மைண்ட் என்ன ஆயிரும். அதனாலதான் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றேன். சொல்லணும்ல, நம்ம என்ன கற்றுக்கொள்வோம்? கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் சொல்ல பழகி கொள்வோம். ஹல்லேலூயா. இங்க ராகாப் சொல்றாங்க, நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட பழங்கதையெல்லாம் நிறைய பெண்கள் பேசுவாங்க. இந்த அம்மாவும் 40 வருஷம் கதையை பேசுது, பட் நல்ல கதையை சொல்லுதுமா. சோக கதையை சொல்லல, சாப கதையை சொல்லல, தேவையில்லாத காரியங்களை சொல்லல. கர்த்தர் 40 வருடங்களுக்கு முன்பாக இவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை இந்த அம்மா அழகா ஞாபகப்படுத்துறாங்க. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், இன்டர்நெட் இல்லாத காலத்துல, சோசியல் மீடியா இல்லாத காலத்துல, நியூஸ் பேப்பர் இல்லாத காலத்துல, டிவி இல்லாத காலத்துல இந்த அம்மாக்கு எப்படி அப்டேட் இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு பாருங்க. நிறைய பேருக்கு உலகத்தில் நடக்கிறதெல்லாம் தெரியும், ஆனா வேதம் ஒண்ணுமே தெரியாது. என்ன பிரயோஜனம்? நமக்கு உலகத்தில் நடக்கிறது தெரியலையோ, வேதத்தின் வெளிப்பாடு இருந்தால் நீங்களும் நானும் மேன்மையான இடங்களிலே வைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. சோ இந்த ஆண்டு அதிகமாக வார்த்தையை பெற்றுக்கொள்கிற ஆண்டாக இருக்கட்டும். ராகாப் தேவனை பற்றி அறிந்திருந்தார்கள். அந்நிய தேசத்துல பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் எகிப்தியருக்கு தேவன் செய்ததை இந்த ராகாப் இங்க எடுத்து கொடுக்கிறாங்க. நமக்கு செஞ்சதையே மறந்துடுறோம். இன்றைக்கு திருமங்கலத்தில் ஐபிசி கேம்பஸ் இருக்கும்பொழுது நான் தேவனுக்கு நன்றி உள்ளவளாக நிற்கிறேன். என்னுடைய தாயார் திருமங்கலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்திலே இந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்தவர்கள். முரட்டாட்டம் உள்ள ஜனம். ஆனா ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டதுனால தன்னுடைய பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பொழுது இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள். ஏன் ஐபிசிக்கு ஐ எம் இண்டெப்டட்னு சொல்றேன்னா, she was baptized by IPC pastors. கை தட்டிங்களே உங்க ஆர்கனைசேஷன். ஹல்லேலூயா. சில தாயார் வாலிப வயதிலே ஐபிசி சபையில தான் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஸோ இந்த பகுதியில் இந்த திருச்சபை செய்த ஊழியம் பெரிய ஊழியம். ஹல்லேலூயா. ஸோ நான் நிற்கும் பொழுது நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். முரட்டாட்டமாக தேவனை அறியாத அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விக்கிர ஆராதனை சமாதிகளை வணங்கி கொண்டு இருக்கிற குடும்பத்திலே இருந்து என் தாயை கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரத்தம் எவ்வளவு பெரிய காரியம் நமக்காக செய்திருக்கிறது.
ஹல்லேலூயா. நம்மளுடைய எதிர்காலத்தையே மாற்றி இருக்கிறது. என் தாயார் ஸ்கூல்ல 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது யாராச்சும் நினைச்சிருப்பாங்களா இந்த ஜான்சி ராணியோடைய பிள்ளை வந்து இந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுவோன்னு? உலகமே நினைச்சிருக்காரு. இது கண்களுக்கு ஆச்சரியமானவைகள். ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் பாதத்தை பற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஃபியூச்சர் இப்படி தாங்க இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகாப் சொல்றாங்க, உங்களுடைய தேவன் சமுத்திரத்தின் தண்ணீரை உங்களுக்காக வற்றி போக பண்ணினதை நாங்க கேள்விப்பட்டோம். பலத்த ராஜாக்களை, பெரிய ராஜாக்களை, சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, பலத்த ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை. அதான் அம்மா சொல்றாங்க, இந்த பலத்த ராஜாக்கள் யாரு? இந்த ஓகும் சீகோனும். அவங்க செஞ்சதை நாங்க கேள்விப்பட்டோம். இந்த தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் நம்பி இருக்கிறேன் என்று இந்த அம்மா தேவனை அறிக்கையிடுகிறார்கள். ரோமர் 10:9-10 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்திலே விசுவாசித்து தன் நாவினால் அறிக்கையிடுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அவர் தேவன் என்றும் அவர் மரித்தோரில் உயிரோடு எழுந்தார் என்றும் இருதயத்திலே விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவோம். ஆனா அந்த ராகாபுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, இந்த தேவனை, இந்த இஸ்ரவேலின் தேவனை இருதயத்தில் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நாவினாலே அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படுகிறாள். இந்த ராகாப் ஃபர்ஸ்ட் ரிபலுங்க, இப்போ she has become the redeemed, மீட்கப்பட்டவளாய். அதெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம்லாம் தெரியாது அவங்களுக்கு, ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. அருமை சகோதரிகளே, உங்களுக்கு வார்த்தையின் ஆழங்கள் தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ புரியலையோ, கவலைப்படாதீங்க. இயேசு 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 என்ற நாமத்தை சொல்லிட்டே இருங்க. அவர் பெரியவர், அவர் உன்னதர், அவர் நல்லவர் என்று அவர் உயர்த்தி கொண்டே இருங்க. நம்ம வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ராகாபுக்கு ரட்சிப்பு என்ற வார்த்தை தெரியாது, ராகாபுக்கு மேசியா என்பது தெரியாது, ராகாபுக்கு இம்மானுவேல் என்ற ஞாபகம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு, இந்த இஸ்ரவேலின் தேவனே தேவன். சொல்றாங்களா சொல்லலையா? சொல்றாங்க பாருங்களேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம தேவனை மட்டும் பார்த்து உயர்த்துறாங்க. அடுத்த ஸ்டெப்ல அவங்கள அறியாமையே கால் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டவள் என்கிற ராகாப் தி ரிபல் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் அடுத்து ஒரு அடி வைக்கிறாங்க. புரியவே இல்லை அவங்களுக்கு தெரியவே இல்லை. பட் பரலோகத்துக்கு தெரியுது, இந்த பெண் மீட்கப்பட்டவளாய் மாறிவிட்டாள். Hallelujah. Now she is no longer a rebel, she is the redeemed of the Lord. கர்த்தரால் மீட்கப்பட்டவர் சியோனுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? சந்தோஷத்தோடே திரும்பி வருவாங்களாம். இந்த அம்மாக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்க தெரிஞ்சது தேவன் பெரியவர், இவரே தேவன், அவ்வளவுதான். ராகாபுடைய வாழ்க்கை மீட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் சில வசனங்களை. அங்க சொல்லப்பட்டிருக்கும், நம்ம எப்படி இருந்தோமா? காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், தூரமா இருந்தோம். வாசிக்கலாம் 12ஆம் வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், எபேசியர் 2:12. காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படிங்களா நீங்கள் நானும் வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்கள். வாக்கு தத்தம் நமக்கு கிடையாது. அதான் சொன்னேன், she was outside. ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க? வாசிங்க சிஸ்டர். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டிஸ்கிரிப்ஷன் ராகாபுக்கு பொருந்தும் தானே? ராகாப் எப்படி இருக்கிறாங்க? காணியாட்சிக்கு புறம்பா இருக்கிறாங்க, வாக்கு தத்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் அந்நியரா இருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க, இந்த உலகத்துல தேவனற்றவர்களா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினால, அன்றைக்கு சிவப்பு கயிறு இல்லைங்களா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அன்றைக்கு அந்த அம்மா அந்த 2 தூதர்களை இறக்கிவிட்டு அந்த சிவப்பு நூல்
இல்லைங்களா? அந்த நூல் எதற்கு அடையாளமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அந்த பெண் அந்த அடையாளமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த தாம்பர நூல்னால அவங்க என்ன பண்ணப்படுறாங்க? அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் தேவனுடைய நகரத்தோரோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு, பரிசுத்தவான்களோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஹல்லேலூயா! அவர்கள் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் நீதிமான் என்ற அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறார். ஹல்லேலூயா! Rahab the rebel becomes a Rahab the redeemed, and she gets the status Rahab the righteous. Hallelujah! இந்த ஒரு நிலையை உலகம் கொடுக்காது. நான் சொன்ன irreversible. வேசிய நல்லவள்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவள் இழந்ததை திரும்ப அவள் பெற்றுக்கொள்ள முடியாது. பட் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மீட்க முடியாத ஒன்று உலகத்தில் இல்லை. அவள் ராகாப் என்ற வேசியா இருந்தாலும் அவளுக்கு நீதிமான் என்கிற அந்தஸ்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுக்கிறது. எத்தனை பேர் கரங்களை நன்றி சொல்ல முடியும் ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா! அந்த அன்பு, அந்த மீட்பு வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. மனுஷனுடைய மூளையினால புரிந்து கொள்ளவே முடியாது. ராகாப் நீதிமான்களோடு எண்ணப்படுகிறாள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகளின் பட்டியல், விசுவாச வீரர்களின் பட்டியல் சொல்லப்படுகிற இடத்திலே 3 பெண்கள், 2 பெண்களுடைய பெயர்கள் மட்டுமே சொல்லப்படுகிறது. ஒன்று சாராள், மற்றொன்று ராகாப், மூன்றாவது மோசேயின் பெற்றோர் என்ற அந்த ஒரு மூன்றாவது அவளுடைய தாயாகிய யோக்கபேத்தை சொல்லுகிறார்கள். அந்த அப்படி சொல்லப்படுகிற 3 பெண்கள் குறிப்பிடப்படுகிற இடத்திலே அந்நிய பெண்ணாகிய ராகாப் சொல்லப்படுகிறாள். அதான் நான் சொன்னேன், 5ல் 1 ராகாப். மத்தேயுல பார்த்தீங்களா, 5 பெண்களில் ஒரு பெண்ணாக நீதிமான் என்கிற அந்தஸ்து கொடுக்கப்பட்டதுனால கர்த்தர் அந்த பெண்ணை தன்னுடைய பரிசுத்த வசனத்துல சேர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா! நீங்கள் நானும் யாருங்க? நீதிமான். இன்னைக்கு சங்கீதம் 34 வாசிச்சோம்ல, கடைசி வசனம் என் கவனத்தை திரும்ப அப்படி அழகா ஈர்த்தது. நீதிமான பகச்சா, அது வாசிங்க, எடுத்து வாசிங்க. குற்றவாளிகள் ஆவார்கள். யாரா குற்றவாளி ஆயிருவா? அப்ப உங்களை ஒருத்தர் பகச்சா என்ன ஆயிருவாங்க? ஏன் நீங்கள் நானும் யாரு? நீதிமான். ஐ எம் ரைச்சியஸ். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஐ மேட் ரைச்சியஸ் பை ஃபெய்த். அப்ப நீங்கள் நானும் கவலைப்படாதீங்க. ஒருத்தவங்களை பகைச்சா நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. என்ன வசனம் சொல்லுது, நீதிமானாகிய உங்களை ஒருவன் பகைத்தால் அவன் எப்படி மாறி விடுவானா? குற்றவாளியாக மாறும். அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம், நான் நீதிமான். இன்று ஒரு வார்னிங், எந்த மற்றொரு நீதிமானை பகைக்காதிருப்போமாக. ஹல்லேலூயா! குடும்பத்திலேயோ திருச்சபையிலோ நம்முடைய பெண்கள் கூட்டத்திலேயோ இருக்கிற மற்ற நீதிமான்கள் மேல் நமக்கு எந்த பகையும் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களை பகைத்தால் அது குற்றமாக கருதப்படும். இங்க ராகாப் ஒரு நீதிமானாக மாறுகிறாள். ஹல்லேலூயா! சரிங்க, ராகாப் வாழ்க்கை மாறிடுச்சு, அவங்க தலையெழுத்து மாறிடுச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைய தூக்கிட்டு போயிடலாமா? ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாமா அவங்க வாழ்க்கைக்கு? இல்லை. she is going a step forward. ஹல்லேலூயா! இன்னும் ஒரு படி முன்னாடி போய் கேட்குறாங்க. யாருமே சொல்லலை. எலிசா தீர்க்கதரிசியோ இல்லை எலியாவை பார்த்தீங்கன்னா, எலியா கேட்பாரு அந்த பெண்ணை கூப்பிட்டு, அம்மா நான் உனக்கு என்ன செய்யணும்? எலிசா தீர்க்கதரிசிக்கு அந்த பெண் என்ன பண்றாங்க, மாடியில ஒரு ரூமை நல்லா செட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த சர்வெண்ட்டை விட்டு கூப்பிட்டு அனுப்பி கேட்கிறாரு, அம்மா நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் யாருமே ராகாபுக்கு வைக்கல. எஸ்தர் உன் வேண்டுதல் என்ன? கேட்கல. தேசத்துல பாதுகாட்டாலும் கொடுப்பேன், யாருமே சொல்லல. ராகாபுக்கு யாராச்சும் சொன்னாங்களா? ஏங்க இந்த 2 தூதர்கள் சொன்னாங்களா, எம்மா என்னை காப்பாத்திட்டியே, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவங்களா கேட்டாங்க. வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, அவங்களாம் ஒன்னும் கேட்கல. உங்களுக்கு எனக்கும் யாரும் சில நேரத்துல தாம்பாள் தட்டுல வச்சு எதையுமே கொடுக்க போறது இல்லை. அதுக்காக நம்ம வேணான்னு மண்டையாட்டிட்டு போயிடலாமா? ரொம்ப ரோஷம்லாம் பார்க்காதீங்க. பக்கத்துல பச்சை ரோஷம்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு வேண்டியதை நீங்க கேட்டு வாங்குங்க. ஹல்லேலூயா! எனக்கு மனுஷங்கிட்ட கேட்க வேணாம். அப்பீல் டு ஹெவன். ஹல்லேலூயா! இவங்க கேட்கல, இவங்க கொடுக்கல, இவங்க பார்க்கல, இதுல டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
அம்மா கொடுக்கல, மாமியார் கொடுக்கல, நான் மச்சான் கொடுக்கல, யார் கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும், யாரு நினைச்சாலும் நினைக்காட்டினாலும், யாரு ஞாபகம் வச்சாலும் மறந்தாலும் உங்களுக்கு எனக்கும் கவலை இல்லை. இந்த ராகாப் சந்ததியில வந்த நமக்கு தெரியும், நம்மளே மேல்முறையீடு செய்யலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கிருபாசனம் உண்டு. தைரியத்தோடு நெருங்கவும், ஏற்ற சமயத்திலே நமக்கு கிருபை கிடைக்கவும், இரக்கம் கிடைக்கவும் நமக்கு ஒரு இடம் இருக்கிறதே. ஏன் நமக்கு கவலையும் கண்ணீரும் குழப்பமும்? ஹல்லேலூயா. Why? Don't wait for anyone to give you an opportunity. You take it in Jesus name. ஆமென். இந்த ராகாப் தான் மேலே ஏறி போய் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டீல் போடுறாங்க. என்ன சொல்றாங்க? என்னுடைய தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரியையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும். நான் சொன்னேன், என் பெண்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய நேரத்தில் விசுவாசிகள் ஜெபத்துல தான் ரொம்ப கஞ்சத்தனமா இருக்காங்க. So stingy when they pray. ஜபத்துல எப்படி கஞ்சம்னா வடிகட்டின கஞ்சம் ஜபத்துல. ஏங்க? வசனம் சொல்லுது, நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு, நல்லா கேளுங்க, தெருவுக்கே கேளுங்க, குடும்பத்துக்கே கேளுங்க, மாமியார் குடும்பத்துக்கும் சேர்த்து கேளுங்க, நம்மளை நேசிக்காத பிரதிநிலாவுக்கும் சேர்த்து கேளுங்க. ஏன் நம்ம ஜபத்துல கஞ்சமா இருக்கணும்? ஹல்லேலூயா. Bless everyone. ராகாப் தன்னை கூட அங்க கேட்கலாம். பாத்தீங்கன்னா அந்த அம்மா தன்னை சொல்லல, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். நிச்சயமான அடையாளம். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஞானமுள்ள ராகாபுடைய விஸ்டம், சான்ஸே இல்லை. the way she speaks, எப்படி அவங்க வந்து பயங்கர விஸ்டம், பயங்கர போல்டு. அந்த ராஜாவுடைய ஆட்களை மேனேஜ் பண்ணி அவங்கள அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கு இவங்க ஆலோசனை கொடுத்து, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போனால் அவங்க என்ன பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு. எவ்வளோ ஞானமா வந்தாங்க. என் வீட்டுக்கு ஆட்கள் வந்தாங்க, எனக்கு தெரியும், ஆனா அது எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. அப்படி ரொம்ப அழகா அவங்கள மேனேஜ் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டு, அதுக்கு முன்னாடி இவங்களை கொண்டு போய் மேலே ஒளிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து இவங்களை கவனிச்சுட்டு திருப்பி மேலே போய் தான் மேட்டரை பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு ஆண்களும், பெண்கள் கூட ஆண்கள் இருக்காங்க, சில தைரியமா சொல்லலாம், கோச்சிக்க வேணாம் ஆண்கள் யாரும், நோ அஃபென்ஸ் டேக்கன். சம்டைம்ஸ் விமன் தான் will have that extra antenna, இல்லைங்களா? நிறைய நேரத்தில் இந்த மாதிரி ஞானமா கேட்கறது யாருக்கு தான் தோணும்? சரியா ஒத்துக்கிறீங்களா? ஆண்கள் கோச்சிக்காதீங்க. பெண்களுக்கு சில நேரம் எக்ஸ்ட்ராவா கேட்கறதுக்கு தெரியும். ஆமென். ஏன்னா நம்ம வாய் சும்மா இருக்காதுல்ல. போன வாரம் கூட ஒரு கான்வர்சேஷன் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும். ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்க, ஒரு திங் வாங்கிட்டு வந்தாங்க, இன்னொரு பிரதரோட வந்தாங்க. அந்த பிரதர் வாங்கின அதை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல, ஏன்னா இப்படி வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் அமைதியாக இருந்துட்டேன். கொஞ்சம் ஹஸ்பண்டை சொன்னேன், அவர் சொல்லியிருக்கலாம்ல, வாங்கும் போதே நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அவர் கேட்கல, அதனால நான் சொல்லலை, வாங்கும் போதே தெரியும் நல்லா இல்லை அப்படின்னு. நான் சொன்னீங்க, கேட்டால் தான் சொல்வீங்களா? நாங்களாம் அப்படி கிடையாது, கேட்காமையே அட்வைஸை தாராளமாக கொடுத்துறது. அப்போ சொன்னேன், சார் பெண்களுக்கு நமக்கு வாய் என்ன இருக்காது, ஒருத்தர் வாங்குறாங்க நல்லா இல்லாட்டினா சும்மாவே நம்ம போய் சொல்லுவோம் அவங்கள்ட்ட, எங்க இது நல்லா இல்லையே வேற வாங்குறீங்களா அப்படின்ட்டு. பட் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஜென்டில்மென் இல்லை, சொல்ல மாட்டேன், கேட்டாதான் சொல்லுவான். அதே மாதிரி ஜபத்தில் கூட சொல்ல, ஆண்கள் கேட்டாதான் சொல்றாங்க, பட் நீங்கள்லாம் நம்ம இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கேட்போம், ஆண்டவர்கிட்ட தெளிவா கேட்போம், ஞானமா கேட்போம், விவேகத்தோடு கேட்போம். இந்த ஆண்கள் ரெண்டு பேருக்கு தோணல, இந்த அம்மா நம்ம உயிரை காப்பாத்திருக்கே, இந்த அம்மாக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமா தோணல, அவங்க கேட்கல. பட் she puts the cart first. இந்த அம்மா சொல்றாங்க, என்ன குடும்பத்தை நீ உயிரோட காக்கணும், எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ இந்த வருஷம் நீங்கள் நானும் இனிஷியேட்டிவ் எடுப்போமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நீங்க முன்கால வைப்பீங்களா, காலை முன்னாடி வைப்பீங்களா? உயிரை காப்பாத்துறதுக்கு, தேசத்தை காப்பாத்துறதுக்கு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு, அழிவுல இருக்கிற ஜனங்களை மீட் எடுக்கிறதுக்கு நம்ம காலை முன்ன வைப்போமா? ஆமென் சொல்லுவோமா? Don't wait for ministry opportunities.
ஊழிய தருணங்கள் வரும் என்று காத்து கொண்டிருக்க வேண்டாம், கால் எடுத்து முன்னாடி வைப்போம். சில நேரம் பெண்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்கள் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. ஒரு முறை, இது என்னுடைய அனுபவம் நான் சொல்றேன். நான் ஒரு தடவை எங்க சர்ச்சில் அப்பாவும் பல வருஷமா ஊழியத்தில் இருக்கனால ஒரு மினிஸ்ட்ரி ட்ரைனிங் நடக்கும். என்னை டீச்சிங் கூப்பிட்டதே இல்லை. ஒரு நாள் ஆண்டு எனக்கு சொன்னார், அக்ஷால் கழுதையை விட்டு இறங்கி போய் காலப்ட கேட்கிறா, எனக்கு நீ பாய்ச்சினா நிலத்தை கொடுங்க. அப்ப நான் கேட்டேன், why not I go and ask my dad? நான் போய் கேட்டேன், எனக்கு கொடுங்க. எனக்கு அவங்க கொடுக்கல. பல வருஷமா நடக்குது, ஒரு நாள் கூட நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஆண்டர் என்கிட்ட பேசும்போது நான் போய் கேட்டேன், எனக்கு இந்த வருஷம் இந்த மினிஸ்ட்ரி ட்ரைனிங்ல டீச் பண்றதுக்கு எனக்கு டைம் வேணும். கேட்டு வாங்குங்க, மான ரோஷம்லாம் பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு, நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்துவதற்கு நம்ம கால முன் வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. Let's not wait for someone to give us the chance. Take it by force. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறதை நீங்கள் அந்த வருஷம் பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். எதற்காக? பரலோக ராஜ்யத்திற்காக. So Rahab the rebel, Rahab the redeemed becomes Rahab the righteous, then she becomes Rahab the rescuer. தகப்பனையும் தாயையும் சகோதரனையும் சகோதரிகளையும் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? காப்பாற்றாங்க. நீதிமொழிகள் 24 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால். இந்த வருஷம் நீங்க யாரையும் இழக்க கூடாதுங்க. சொல்லுவோமா, இந்த வருஷம் நான் யாருமே இழந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் நம்ம தெருவில், ஏன் தெருவில் ஒரு சூசைட் கேஸும் வரக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? நம்மளுடைய மாவட்டத்தில் எந்த ஒரு ரேப்பும் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால், காப்பாற்ற கூடுமானால், மீட்க கூடுமானால் விடுவி. அதான் ராகாப் செய்றாங்க. ராகாப்க்கு தெரியும், இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் உயிரோடு வைக்கப்பட முடியாது, கொலை செய்யப்பட வேண்டும். வசனம் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறேன், கேளுங்க. யோசுவா 6ல் ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா மூலமாக தேவன் சொல்கிறார். இந்த 17ஆம் வசனம் சிஸ்டர், 6:17. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோட இருக்க கடவர்கள். அடுத்த வசனம், சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். 23வது வசனம். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் வைத்தார்கள். எல்லாரையும் 21 வசனத்துல பாத்தீங்கன்னா, பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். அப்புறம் எல்லாவற்றையும் அக்கினியிலே சுட்டரித்தார்கள். ஆனால் ராகாப் என்கிற வேசி அவளுடைய விசுவாசத்தினாலே, அவளுடைய நம்பிக்கையினாலே, அவளுடைய தைரியத்தினாலே, அவளுடைய விவேகத்தினாலே அவளுடைய குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு தேசத்திலே வரும் அழிவுக்கு, தேசத்திலே வரும் சாபத்துக்கு, தேசத்திலே உண்டாகும் பயங்கரங்களுக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய திருச்சபையும் விளக்கி காக்கப்படவும். ஏனென்றால் தலையெழுத்தை திருப்புகிற தைரியமும் அந்த விசுவாசமும் உங்களுடைய கரத்திலே உண்டு. ஹல்லேலூயா. I will not lose even a single soul. தீர்மானம் எடுப்பீங்களா? ஒரு ஆத்மாவை இழக்க மாட்டேன் இந்த வருஷம். என் வாலிப கூட்டத்தில், இந்த யூத் மீட்டிங்ல இருக்கிற ஒரு வாலிப பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டோம், நம்ம இழந்து போக மாட்டோம். நம்ம ஃபேமிலி, நம்ம பெற்றோர் அதெல்லாம் இருக்காது, தவிர நமக்கு சபை தானே பெரிய ஃபேமிலி.
சபையில் இருக்கிற வாலிபர்கள், சபையில் இருக்கிற ஆண்கள், சபையில் இருக்கிற பெண்கள் எவரையும் கேன்சருக்கு இந்த வருஷம் இழக்க மாட்டோம் நம்ம சொல்லுவோம். இயேசுவின் நாமத்துல இந்த கேன்சர் என்ற வியாதியை எங்க சபைக்குள்ள, எங்க கூடாரத்துக்குள்ள வரக்கூடாது. we will not lose any of our precious people for cancer. ஆமென். எங்களுடைய அருமையான பிள்ளைகளை நாங்க ஆக்சிடென்ட்ல இழக்க மாட்டோம் சொல்லுவோம். எங்களுடைய அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை, வாலிபர்களை நாங்க பாவத்துக்கு இழக்க மாட்டோம். எல்லாரையும் உயிரோடு காக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை என் மேலையும் என் குடும்பத்தின் மேலே, சபையின் மேலையும் நாங்கள் தெளிக்கிறோம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ராகாவாக எழும்படி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுப்பதாக நமக்கு ஒரு கிருபாசனம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So we are rescuers. காப்பாற்றும்படி அழைக்கப்பட்ட பெண்கள் நாம். அழிந்து போகிறது வேடிக்கை பார்க்கிறது ஈஸி, காப்பாற்றும்படி அழைக்கப்படுகிறவர்கள். அதான் பிதாவினுடைய இருதயம், அப்பாவுடைய இருதயம் அதுதான். இயேசுவினுடைய சிலுவைக்கு அர்த்தம் அதுதான். ஒருவனும் கெட்டு போக கூடாது, அனைவரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்மளுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ராகாப் ரிபெல் ஆக இருந்த இந்த ராகாப் ரிடீம்டாக மாறுகிறாள், ரட்சிக்கப்பட்டவளாக மாறுகிறாள். நீதிமான் என்கிற அந்தஸ்தை, she becomes the righteous என்ற அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு தனக்கும் தனக்கு வாழ்க்கைக்கும் போதும் என்று ஒரு வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் அடுத்த படி எடுத்து வைக்கிறாங்க. நான் காப்பாற்றப்படுவது மட்டுமல்ல, என்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும். she becomes the rescuer, the rebel, the redeemed, the righteous, the rescuer. இந்த ஊழியம் செஞ்சீங்கன்னா உலகம் மட்டும், உலகம் புரியுதோ புரியலையோ, பரலோகம் உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர்களை பார்த்து பரலோகம் சும்மா இருக்காது. வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த அப்ப அந்த ஒரு பாவியை கொண்டு வர உங்க மேல பரலோகம் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கும் யோசிங்க. உலகம் நமக்கு மதிக்காதுங்க, சம்டைம்ஸ் உலகத்துக்கு தெரியாது. விலையேற பெற்ற முத்துவாக நீங்க இருக்கிறீங்க, அது உலகத்துக்கு கிரகிச்சு கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. பட் பரலோகம் உங்களை பார்க்கும் பொழுது precious-ஆக, the God's treasured possession ஆக பரலோகம் உங்களை பார்க்கும். So Rahab becomes the revered, the respected woman. மதிப்புக்குரிய ஒரு பெண்ணாக, நான் சொன்னேன் 5ல் ஒருத்தியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு சொல்லப்படும் பொழுது குறிப்பிடப்படுகிற 5 பெண்களிலே ஒரு பெண்ணாக ராகாப் சொல்லப்படுகிறாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வீராங்கனையின் பட்டியலிலே வருகிற இந்த பெண் கர்த்தரால மதிப்பிடப்படுகிறாள். ஹல்லேலூயா. நான் அதை யோசிச்சு பார்த்தேன். Proverbs 31ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வைஸ் உமன், அந்த அழகான ஒரு பெண்ணை குறித்து 31ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. அந்த வசனத்தில் சொல்லப்படும், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக குணசாலியான அநேக பெண்கள் உண்டு, அவைகள் எல்லாரும் நீ மேற்பட்டவள் என்பான். நான் நினைக்கிறேன் ஒருவேளை ராகாபுடைய ஹஸ்பண்டும் அதுதான் சொல்லியிருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ராகாபுடைய பிள்ளைங்க கண்டிப்பா சொல்லியிருக்கணும். ரூத்தினுடைய புஸ்தகம் கடைசி 4ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்ல வாசிக்கிறோம், கண்ணியமானா இருக்கிற போவாசனுடைய அம்மா யாரு? ராகாப். என்ன ஒரு அழகான மகனை பெற்று வளர்த்திருக்கிறாள் இந்த மகள், இந்த தாய். ஒரு வேசி, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு குடும்பத்துக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு பெண், ஒரு திருமணம் தனக்கு நடக்கும் என்கிற வாய்ப்பே கனவே காணாத ஒரு பெண்ணுக்கு அழகான ஒரு திருமணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சிலர் சொல்றாங்க இந்த அம்மாக்கு 40 வயசா இருக்கும்னு சொல்றாங்க, கெஸ் பண்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இந்த அம்மா எகிப்துல இருந்து புறப்படும் பொழுது தேவன் செய்ததை குறிப்பிடுறதுனால, அதுக்கு ரைட்டா தப்பாலாம் தெரியாது, இது ஒரு கெஸ். சோ 40 வயசா இருந்துச்சுன்னா, நம்ம ஊர்ல 30 வயசு தாண்டினாலே ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நல்ல அழகான படிச்ச கன்னி பெண்களுக்கே கணவர்கள் 30 வயசு தாண்டினா கஷ்டம் அப்படின்னா, 40 வயசு தாண்டின வேசிக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு உண்டு. கர்த்தர் கரத்தை வைப்பாரானால் எந்த தலையெழுத்தையும் மாற்ற முடியும். அழகான ஒரு நல்ல ஒரு கணவனை,
மதிப்புள்ள ஒரு மகனை, ஈசாயின் அடிமரம் என்று இயேசு சொல்லக்கூடிய ஈசா என்ற பேரனை, ராஜாக்களை வரப்போகிற தாவீது என்று ராஜாக்களை கொள்ளு பேரனா இந்த ராகாபுக்கு தேவன் கொடுத்து என்ன மதிப்புங்க, என்ன மதிப்பு, என்ன மதிப்பு. ஹல்லேலூயா. What a great position God has given this woman. நீங்கள் நானும் கூட உட்கார்றதுக்கே கூச்சப்படுவோம், ஆனா இந்த பெண்ணை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இந்த காணிக்கை பாட்டில் பாடினாங்கள் அழகான வார்த்தைகள், எனக்கு எட்டாததை எடுத்து எனக்கு பிடிச்சமான வரிகளை ஒரு வரி என் கையில கொடுத்தீங்களே. ராகாப் உண்மையா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ராகாப் மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து பாடினாங்கன்னா இந்த பாட்டை உண்மையா பாடுவாங்க. எட்டாத உயரத்துல இருந்த ஒரு திருமணத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு ரட்சிப்பை எடுத்து என் கையில கொடுத்தீங்களே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அந்த ராகாபினுடைய வாழ்க்கையை மாற்றின என்னுடைய தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்களை என்னையை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் எழும்பி சொல்லுவாங்க, நீங்க பாக்கியவதி. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய பிள்ளைகள் எழும்பி சொல்லுவாங்க, நீங்கள் பாக்கியவதி. உங்கள் கணவன் சொல்லுவாங்க, எத்தனையோ பெண்கள் உண்டு, பட் யூ ஆர் அபவ் எவ்ரிஒன். உங்க கணவனுக்கு நீங்க தாங்க பெஸ்ட். உங்க கணவனுக்கு நீங்க தான் பெஸ்ட். நானும் தைரியமா சொல்ல முடியும், தாயப்பா சொல்ல முடியும், என் மதர், மை மதர் இஸ் a blessed woman. திருமண குலத்துல பிறந்து வளர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த சாதாரண ஒரு குடும்பத்துல, ரொம்ப சராசரியான குடும்பத்துல இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் அவங்க பற்றி கொண்டாங்க. சாட்சி சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க அப்பமே ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டாங்க. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்களா, நீ என்ன இப்படி இருக்கிற, நகையும் போட மாட்டேங்கிற, உன் குடும்பத்திலையும் ஒன்றும் கிடையாது, பேக்ரவுண்டு கிடையாது, யாரும் கிறிஸ்தவங்க கிடையாது, உனக்கு ஒன்று சொல்லிக்கிறதுக்கு படிப்பும் கிடையாது பெருசா, உன்னை யாரு வந்து கல்யாணம் முடிப்பா? nobody will come and marry you. ஆனா அவங்க அம்மா தாயார் ஆண்டவர் பற்றி கொண்டதுனால கர்த்தருக்கு பயந்த ஒரு கணவனை கொடுத்தது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டுகளாக ஒரு கனமுள்ள ஊழியத்தை கொடுத்து 7 பிள்ளைகளையும் கொடுத்து தேவனுக்கு முன்பாக மகிமையா நிறுத்தி இருக்கிறாருங்க. கனமும் மகிமையும் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. சோ பெண்களாகிய நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் திருப்புவதற்கு தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நாமும் ராகாபை போல அவரை பற்றி கொள்வதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமா? என்னுடைய தலையெழுத்தை நான் மாற்றுவேன், என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை நான் மாற்றுவேன், என் தேவன் நல்லவர், என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவரை பற்றி கொள்வோம்.